கிளாஸில் தைரியமாக கையை தூக்கி உங்களோட டவுட்டை கேட்க பயந்துருக்கீங்களா? இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை மிஸ்டர் சொல்லாமல் அப்படியே நீங்களே வச்சுட்டு இருந்திருக்கீங்களா? அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸையோ தாட்ஸையோ மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் இந்த வீடியோவில் அந்த ஷைனஸை பிரேக் பண்ணுறதுக்கான 2 ஸ்டெப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றவங்க நம்ம தாட்டை பற்றி என்ன நினச்சிருவாங்கன்ற பயத்தினால மட்டும்தான் இங்கே நிறைய பேர் அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ராங்கான ரியலைசேஷன் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, நம்ம கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அதை பற்றி மட்டும்தான் ஹோல் கிளாஸே யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஆன்சரை தப்பாக சொன்னாலும் சரி, கரெக்டாக சொன்னாலும் சரி, அதோட எஃபெக்ட் மேக்ஸிமம் 30 to 45 செகண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கு அடுத்த நிமிஷமே எல்லாரும் அடுத்த கொஸ்டினுக்கோ அடுத்த ப்ராப்ளம்க்கோ இல்லை அடுத்த திங்கிங்க்கோ மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அவன் என்ன நினச்சிருப்பான், மிஸ் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்கிறீங்க இல்லை டவுட் கேட்குறீங்க அப்படின்னாக்கா மற்றவங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்றதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட டவுட் என்ன, உங்களோட ஆன்சர் என்ன, அதில் மட்டும் கிளாரிட்டியோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் ஷைனஸை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு நீங்கள் உங்களோட பேசுகிற விதத்தையும் மாற்றணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நீங்கள் உங்களை பற்றி பாசிட்டிவாக யோசிச்சா மட்டும்தான் மற்றவங்க உங்களை பற்றி பாசிட்டிவாக யோசிப்பாங்க. நீங்களே உங்களை பற்றி நெகட்டிவாக யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க உங்களை பற்றி தான் நெகட்டிவாக யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு ஸ்டேஜில் போய் பேச போகிறீங்க, இல்லை கிளாஸில் போய் ஒரு செமினார் எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சேனலில் இருந்துச்சு எல்லாருக்கு முன்னாடி கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா என்னால் இதை பண்ண முடியாது, இல்லை நான் என்ன பேசினாலும் அது தப்பாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு பதிலாக நான் பேசினா பர்ஃபெக்டாக பேசுவேன் அண்ட் நான் பேசுகிறத பார்த்து 4 பேர் என்னை பாராட்ட போகிறோம். இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகும், உங்களோட ஷைனஸையும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் நீங்கள் ஈஸியராக பீப்புளோட கனெக்ட் ஆகும்போது உங்களோட கான்டாக்ட் சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்ன ஆகிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தடையாக இருக்கிறது தான் இந்த ஷைனஸ். நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணும்போது அவங்களோட ஒப்பீனியன்ஸை போய்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஷைனஸை நீங்கள் ஸ்கூல்லேருந்தே வெட்டி தூக்கி போடும்போது அது உங்களோட ஃப்யூச்சருக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நெட்வொர்க்கையும் அது ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும்.